Hi friends, welcome to Chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோவில் கிச்சனுக்கு அப்புறம் வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 6 டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறீங்க. நிறையவே ரிக்வெஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுபோல் நம்ம சேனலில் நிறையவே கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இப்போ டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுபோல் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லார் வீட்லேயுமே வேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1-2 நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுபோல் ஒரு வேஸ்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணுற இந்த சென்டர் பீஸ் மட்டுமே நமக்கு போதும். இப்போது இதை கட் பண்ணி வச்சு இந்த பீஸை கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, என்ன தான் நம்ம சுற்றி வச்சாலும் இந்த அயன் பாக்ஸில் இருக்கிற இந்த ஒயர் கலண்டி வந்துடும் இல்லையா. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக இருக்கும். அந்த ஒயர் கழண்டு விழாது. நம்ம ஹேங் பண்ணி தூக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம அதோட மிடியில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ இவ்வளோ அழகாக நீட்டாக நம்ம வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கேன் என்னோடய கிச்சனை, ஆனாலுமே இந்த மாதிரி குட்டி குட்டி கொசுக்கள் வருது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே ஒரு வேஸ்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் தேவைப்படும். இது வாழைப்பழ தோல் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்ககிட்ட கமலாப்பழம், ஆரஞ்சு பழம் அதோட தோல் இருந்தாலுமே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக அது கூட பழமும் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இது கூட ஏதாவது ஸ்வீட் ஐட்டம் ஏதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டது என்னென்னா, நிறைய அந்த சின்ன பூச்சிகள் கிச்சனில் நிறைய வருது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த டிப்ஸ். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பழங்கள் மேலே மிக்கக்கூடிய அந்த பூச்சி வர இடத்துல ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதில் ஒரு 4-5 இடத்துல சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. அதாவது அந்த பூச்சி உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி. இப்போ பனக்கிழங்கு சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய பூச்சி சொல்லவே முடியல. கிச்சனில் எங்கே ஃப்ரூட்ஸு, வெங்காயம் அதெல்லாம் இருக்கிற இடத்துல நிறைய பூச்சி இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வச்சுருங்க. அங்கே சுற்றிட்டு இருக்க அந்த பூச்சி எல்லாமே இதுக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வெளில வராது. நம்ம டெய்லியுமே இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். இந்த பூச்சிக்கு தான், அதாவது அந்த பறக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பூச்சிக்கு தான் இதுக்குமே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த குட்டி குட்டி பூச்சியை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த வினிகர், அதாவது ஆப்பிள் சைட் வினிகருக்கு இருக்குது. இதில் நம்ம 1 ஸ்பூன் இந்த பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு தோல், ஏதாவது ஒரு பழத்தோட தோல், அதாவது அந்த பூச்சி இந்த மாதிரி கமலாப்பழ தோல் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அது போல் ஏதாவது தோல் போட்டுட்டு கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு கவர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி சின்ன ஹோல் போட்டு வச்சோமோ அது போல் இதையுமே உங்களுக்கு சிங்க் ஏரியா அந்த மாதிரி எங்கெல்லாமே அந்த கொசு அதிகமாக பறக்குதோ ஸோ அந்த இடத்துல இதை கொண்டு போய் வச்சுருங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணின இந்த 2 டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பூச்சிகளை இந்த பாக்ஸுக்குள்ளே அது ஈர்த்துடும். அதை ஈர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை டெய்லியுமே டிஸ்போஸ் பண்ணிடலாம். வேறு நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ நான் 2 ரெடி பண்ணியிருக்கேன். அந்த 2 டிப்ஸுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் அது எப்படி பூச்சை இழுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உள்ளுக்குள்ளே பூச்சி நிறைய போயிருக்கு. அதுக்கப்புறம் அது வெளியில் வராது. நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
மார்க்கெட்டிலிருந்து வாங்கிட்டு வந்த காய்கறியை தினமும் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அந்த காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த காய்களை இதில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி சமைச்சோம் அப்படின்னாக்கா இதில் நிறைய கெமிக்கல் நிறைய ஸ்ப்ரே பண்ணுறாங்க. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி எதுவுமே நம்மளோட ஃபுட்டோட ரியாக்ட் ஆகாது. ஸோ ஓரளவுக்கு நம்ம இதை முன்னாடியே கிளியர் பண்ணிடலாம். அதுபோல் இந்த தண்ணி கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறதுனால நம்ம இதை இந்த கழுவும் போதே இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட ஃபுட் ரொம்பவே ஹைஜெனிக்காக இருக்கும். ஸோ நம்மளாமே ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு வளர்ந்தோம். நம்மளோட குழந்தைங்களும் அது போல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவுகளை ரொம்பவே ஆரோக்கியமாக நம்ம கொடுக்கலாம். நல்லா இது போல் உங்களோட விரல்களால் உங்கள் கையில் எடுத்து நல்லா அதோட ஸ்கின் மேலே நீவி விட்டு இந்த தண்ணியிலேயே முக்கி நல்லா கழுவிடுங்க. ஃபர்ஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நல்லா அலசிட்டு இதை நீங்கள் உங்களோட சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது நான் நல்ல தண்ணியில் இதை அலசிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு இதில் என்ன ஸ்ப்ரே பண்ணியிருந்தாலுமே அது அந்த தண்ணியோடு போயிருக்கும். நம்ம சுத்தமான காய்கறியை சமைக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் கேக் பேக் பண்ண போகிறோம். ஆனால் பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டர் பேப்பர் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு A4 பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ A4 பேப்பர் 2 பேப்பர் 1 ரூபி தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு பாதி பேப்பரை நான் எந்த பாத்திரத்துக்குள்ளே வைக்க போகிறேனோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் பாதி பேப்பர் தான் எனக்கு யூஸ் ஆகியிருக்கு. நீங்கள் சைடெல்லாம் வைக்க போகிறீங்கன்னா கூட சைடை அளவு எடுத்துக்கிட்டு ஸோ அந்த சைஸுக்குமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக ஆயில் ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆயில் விட்டு ஃபுல்லாக பின் சைடும் இந்த பக்கமும் 2 பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த பட்டர் ஷீட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த பேன்குள்ளார இந்த ஷீட்டை நம்ம போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு சேர்த்துட்டு நம்ம கேக் பேக் பண்ண வேண்டியதான். அப்படியே நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த பட்டர் ஷீட் மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு 1 ரூபிக்கு இந்த ஷீட் வாங்கினோம் அப்படின்னாக்கா போதும். நம்ம நிறைய முறை பேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஷீட்டை எடுத்துடலாம். நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பட்டர் ஷீட் ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே வீட்டில் வெறும் 50 பைசா செலவில் ரெடி பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இப்போ ஒரு வேஸ்ட் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது போல் சின்ன சின்ன வேஸ்ட் பாட்டில் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன் இல்லையா, அது போலவே கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே எல்லா திங்ஸுமே நம்ம வாங்கி தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸை கூட நம்ம ரீயூஸ் பண்ணலாம். இது போல் இந்த கார்னர் எல்லாமே அழகாக வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு ஸோ இதை இப்படி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் எல்லாமே நல்லா ஒரு திக்காக ஆகிடும். அது லேஸாக இருக்கிற அந்த இடங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிடும். ரொம்ப ஹீட்டில் வைக்காதீங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் அயன் பாக்ஸ் மேலே கூட வைக்கலாம். ஸோ இது போல் லைட்டாக அப்படியே ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இந்த இடம் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இதை எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம மாவு ஐட்டம் இல்லை பருப்பு ஐட்டம் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு திங்ஸ் நம்ம போட்டு வச்சுருப்போம். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம இந்த வேஸ்ட் பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுக்க ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மெஷரிங் கப் மாதிரியே இருக்குது பாருங்கள்.
இந்த சின்ன பாட்டிலில் ரெடி பண்ணது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது போலவே நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் ரெடி பண்ணி நான் வந்து மாவு எடுக்கிற பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து சப்பாத்தி மாவு அதெல்லாம் எடுப்போம் இல்லையா, இடியாப்ப மாவு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் வந்து இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால நான் வந்து உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி எடுக்கிறதுக்கும் போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு மாவு டப்பாவில் ஒன்று ஒன்று நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த பாட்டிலோட கீழ் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு குட்டி மெஷரிங் கப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பருப்பு ஐட்டம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.